அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வாட்டி மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வரேன். இல்லை, முதல்ல பிருத்வி சொன்ன மாதிரி தான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க, இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்குதா அப்படிங்கிற நேற்று கூட என் வயசு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கூட கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேம்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், உலக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது. என்னன்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரைக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னன்னா, எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடுவேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசா உண்மை இல்லைங்க, தமிழில் தான் எழுதியிருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன். அவர் கையெழுத்து எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியம் படிச்சுக்கிட்டு படத்துல டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமா உருண்டோடி உனக்கு கல்யாணமா ஆயிடுச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமால இருந்த, அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல வந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா மூலமா எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெத்தவங்களா குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றதை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனா சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு டயலாகை எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டேய் சிங்கா, என் படத்துல உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டேன், நான் யோசிக்காம கேட்டேன். நீயும் சாதாரணமா ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு.
சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ள வந்து டயலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டயலாகை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன். நான் ஆக்ஷன்னு சொன்ன உடனே டயலாகை பேசிக்கிட்டே உள்ள வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த முடித்தேன். நீ சரியா கரெக்டாக நடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா தசை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்துல எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியா அமையல. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனா நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு, தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா. ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ. நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாத்துதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ, இதை மனசுல என்னைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, வெற்றிகள் உன்னை தொடரட்டும், வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி, அன்புடன் கேட்பார்கள். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க போதில் கவலைப்படாதீங்க. நானும் சாந்தரம் வர இல்லை. ஸோ சாந்தரம் சொன்ன நன்றி, எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி புரிஞ்சுது. சில பேர்த்த நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறணும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை. ஒரு நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது, அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறைய வைக்கிறேன். அவங்க ஒரு தாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட்டு தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்றது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லா இருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லையும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறதான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் என்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோட அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. சாந்தனு பிருத்திவி கிட்டலாம் நான் ஃபர்ஸ்டே இருந்து சொல்லிட்டு டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த சீன்ஸு, டயலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ணதான் நான் இங்கே சினிமாக்குள்ள வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமா மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். அதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிசி ஆண்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து
இது தியேட்டரில் விட்டுட்டேன், சூப்பர் படம் பார்ப்போம்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். பிரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பிரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்ட் சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும்னு என்னோட ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான் அது.